வணக்கம் நண்பர்களே. இன்றைய மார்க்கெட் சூழல் பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு குளுமையாக இருந்துச்சு. டோட்டல் ஆல்டுகெதர் எல்லாமே ஏறி இருக்குது, ஹையரில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி பேங்க் ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் ஆல்ச மெட்டல்ஸ் வெரி குட் டாமினேஷன். அதாவது 4,04,750 சில்வர் எம்சிஎக்ஸ்க்கு போயிடுச்சு. கோல்டு 1,74,539க்கு போயிடுச்சு. அதே மாதிரி காப்பர் ஹிந்துஸ்தான் காப்பர் 120 ரூபா ஒரு ஷேருக்கு ஏறி இருக்கு. அதாவது சர்க்யூட் பிரேக்கர் அடிச்சிடுச்சு இன்னைக்கு. ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி செக்டார் இன்றைக்கி ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது சில காரணங்கள், ஐரோப்பிய அக்ரிமெண்ட்டில் மோட்டார்ஸ்லாம் பஸ் கார்லாம் இறக்க போகிறாங்க. ஆட்டோ, ஐடி, எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பப்ளிக் செக்டர், பேங்க்ஸு இது கொஞ்சம் இறங்கு முகத்தை காமிச்சிருச்சு. பேங்க் அண்ட் ஃபைனான்சியல் அண்டு மெட்டல் எனர்ஜி செக்டர்ஸ் எக்தம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் இரண்டாவது டாலரைசேஷன், அதாவது ரூபாய் மதிப்பை ஃபர்தராக டாலரோட கம்பேர் பண்ணி குறைக்கிறது. இது அரசாங்கமே செய்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஒரு ஸ்டிமுலேஷன் பர்பஸ்க்காக செய்கிறாங்க. பட் ஆனால் அது எவரி டைம் செய்கிறது ஸ்டிமுலேஷன் ஆக மாட்டேங்குது, இன்ஃப்ளேஷன் ஆகி போயிடுது. அதுதான் ஒரு கரெக்ஷன் இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. கவர்மெண்ட் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது புரியல. எல்என்டி இன்றைக்கி ஒரு அவுட் பர்ஃபார்மர் டியூ டு ரிசல்ட்ஸு, அதை வச்சு நல்லா போயிருக்கு. வேதாந்தா, கனரா பேங்க் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு ரெஃபர் பண்ணி பாருங்க. டாடா மோட்டார்ஸும் இன்றைக்கி குட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அதுவும் பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி நிஃப்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, ரெசிஸ்டன்ஸு 25,500, சப்போர்ட்டு 25,150. அதே போல் பேங்க் நிஃப்டியில் சப்போர்ட்டு 59,600, ரெசிஸ்டன்ஸ் 60,200. பிஎஸ்சி சென்செக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் 82,740, சப்போர்ட்டு 81,800. இப்படி எதிர்பார்க்குறோம். இன்றைய கண்டிஷன்ஸ் படி பார்க்குறப்ப நாளைக்கும் நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் திங்கக்கிழமை பாசிட்டிவ் மோடில் இருக்கும். இதற்கு இடையில் பட்ஜெட்